صل على سيدنا نبينا وعلى آل سيدنا نبينا مولانا முஹம்மது. அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரி தாய்மார்களே, அல்லாஹ் ரசூலும் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி நடங்கள். உங்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய பாதுகாப்பு உண்டு. உங்கள் உயிருக்கு, உடமைக்கு, கருப்புக்கு, இஸ்ஸத்துக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். யாரும் ஒன்றுங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பு. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னண்ட சிக்கி இருந்தார்கள். ஆனால் அவன் அந்த ஹாஜரா மேல கையே வைக்க முடியாது. அதே மாதிரி சாரா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அவன் இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு 2 பேரும் ஒப்படைச்சிட்டான். தக்குவாக்கு எவ்வளோ பெரிய மரியாதை அல்லாஹ் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய சிறப்பு. தக்குவான்னா என்ன? அந்த 2.5 ரூபா 7 காசு உன்னோட காசில் சேராமல் பார்த்துக்க. அந்த காசு உன் கூட சேர்ந்துடக்கூடாது. சும்மா நீ அள்ளி கொடுத்துடாது. ஜக்காத்து இல்லை, அது கரெக்டாக கணக்கு போட்டு கொடு. ரிப்போர்ட் எப்படி கொடுங்க இன்கம் டேக்ஸில்? அதை விட மோசமாக இருந்து குரான் நவுதுபில்லா கரெக்டாக போட்டு எடுத்து வச்சு அந்த காசை கொடுத்து பாரு. அந்த டேஸ்ட்டை நீ பார். எவ்வளோ சொத்து உனக்கு தர்றான்னு நீ பார். உன் புள்ள எல்லாரும் வாழ்வாங்க. 100க்கு 2.5 ரூபா ஜக்காத்து காசு. அந்த காசை இந்த மாதம் கொடுத்து சந்தோஷப்படணும். என் கையை இப்படி வச்சான அல்லாஹ் அப்படி சந்தோஷப்படும். இப்படி வைக்கலையே அப்படி சந்தோஷப்படணும். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் அதை வெகுவாக செய்யுங்க. நல்லா செய்யுங்க. சதக்கா தர்மம் செய்யுங்க. எவ்வளோ தர்மம் செய்கிறீங்களோ உங்கள் பாவங்கள்லாம் அழிஞ்சு நாசமாக போயிடும். அவ்வளோ பெரிய விஷயங்கள் சதக்காவில், ஜக்காத்தில் புதஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அதை செஞ்சு தேடி பிடிச்சி கொடுங்கள். சில பணக்காரங்க ஏழையாக இருப்பாங்க, கௌரவமாக வாழ்வாங்க. ஜக்காத்தை தேடி வாங்க வரமாட்டாங்க. அதை குறிப்பாக இருந்து கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுப்போம். ரொம்ப சந்தோஷப்படும், மனம் குளிர்வார்கள். உங்கள் வாழ்க்கை ஆமாதான். दो दुआ दिल से निकलता असर रखता है. खाजा महबूब सुभानी சொல்றாங்க. துவா மனசிலிருந்து வெளியாவது அது கட்டாம ரியாக்ட் பண்ணும். அது கபூலே ஆயிடும். அல்லாஹ் கபூல் செஞ்சுக்குவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உன்னை எங்க பார்க்கறது கேட்டாங்க. உடைந்த உள்ளங்களில் பார்த்தீங்களா, broken hearted, நிர்கதையா நிற்கிறான். யாரும் இல்லாமல், ஆணோ பெண்ணோ, வேற வழி இல்லை. உடைந்த உள்ளங்கள். காபாவில் தேடுனா சொல்லல, மஸ்ஜிதில் தேடு சொல்லல. உடைந்த உள்ளங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் அங்கே இருக்கிறேன். பார்த்தீங்களா, காரணம் நுழைக்கு போச்சு அவங்க உடல் உள்ளங்கள்லாம். எங்க போய் கேட்பாங்க? அந்த மாதிரி உள்ளங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தேடுங்கன்னால காபால போய் பாருன்னு சொல்லலாம். அது வேற, இது வேற மசாலா. இது அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது நீங்கள் பரிவு காட்டுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது பரிவு காட்டுவோம், கருணை காட்டுவோம். அண்டை வீட்டாருடைய பசித்து தான் நீ சாப்பிடாதீங்க. அவருக்கு என்னாலும் உங்களால் முடிஞ்சதை கொடுத்து சாப்பிடு. அண்டை வீட்டார் பசித்திற்கு நீ சாப்பிடாது. அண்டை வீட்டாருக்கு எவ்வளோ அல்லாஹ் சொல்லிட்டான்னு கேட்டார். ரசூல்லா பயந்தாங்க. எங்க நம்ம சொத்துல அண்டை வீட்டாருக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிடுவானோ அப்படி அச்சப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அடுத்த வீட்டார் நைபர் நம்ம கெடுதி செய்யணும். அவர் நிலத்தை 2 அடி நம்ம எடுத்துக்கிறோம். அவர் கூட சண்டை சச்சரவு போட்டுக்கிறோம். என்ன சண்டை சச்சரவு போட்டு என்ன குரான் அது சொல்லுது? அதெல்லாம் விளங்கி இந்த மாதத்தில் செயல்பட்டு அருளை பெறுங்கள். அது என்னுடைய வேண்டுகோள். இந்த ரமலான் நான் சொல்கிறேன். நல்லா இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்து உயிர் காக்கும். பார்த்தீங்களா, உண்மைதான். அது சந்தேகமே இல்லை.
ஒரு வியாபாரத்துக்கு போனார். நபி பார்த்தாங்க, அவர் திரும்பி வரமாட்டார், போகிற இடத்துல அவருக்கு மௌத்து அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் போனார், வியாபாரம் செஞ்சார், பரக்கத்து கிடச்சிச்சு. அந்த ஊரில் 3 குமரு பிள்ளைகள் கல்யாணம் ஆகாமல் வசதி இல்லாமல் இருந்தாங்க. தன்னுடைய சம்பாத்திய காசு அத்தனை பேருமே அந்த 3 பேருக்கு கொடுத்துட்டார். பெற்றோர்கிட்ட கொடுத்து உங்கள் பிள்ளைய கட்டி கொடுத்து திரும்பி வந்துட்டார். அப்படி பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி திரும்பி வந்தார்? அப்போ இந்த பிள்ளை சிரவன் சொன்னான், இவர் சம்பாதித்த காசை 3 குமரிகள் கல்யாணம் ஆகாமல் துடிச்சு கொண்டு இருந்தான். அவங்க பெற்றோர்கிட்ட கொடுத்துட்டு கட்டி கொடுக்குற வந்தார். யார சொல்லலாம், அல்லாஹ் அவருக்கு நீண்ட வயசை கொடுத்துட்டு. பார்த்தீங்களா, எது காப்பாது? நீண்ட வயசு சதக்கா. பாவங்கள் எல்லாம் மண்ணோட மண்ணாக்கிடும், பெரிய முசீபத்துகளை ஒழிச்சு கட்டிடும், பெரிய ஆபத்துகளை தட்டிடும். அதை நீங்க செய்யுங்க. ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தா கொண்ட ரோமன் மாசத்தை போதும், அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்கிறேன். அதனால நிறைய தர்மங்கள் செய்யுங்க, நோம்பாளிகளுக்கு நல்ல பர்க்கத் செய்யுங்க, ஏழைகளுக்கு நல்ல உதவி செய்யுங்க. வாசல் தேடி வர்றவங்கள கடும் சொல்றால சுருக்க வேணாங்க, அவங்களுக்கு உள்ளதை கொடுத்துருக்குறீங்க. அவங்க இந்த ஏழையில் வர்றாங்க. இந்த மாதம் யாராவது வர்றா, இந்த சாபானில் யாராவது வந்தாங்கன்னா, ரஜபில் வந்தாங்கன்னா, இல்லையே ரமலான் மாதம் கொடுக்குற மாதம் பல பேர் வர்றாங்க. வீட்டில் காசை வச்சு எடுத்து கொடுத்து சபாலில் வரப்போகிறது இல்லை. அவங்க அதை கொடுத்து உங்கள் காசை பாதுகாத்துங்க, சுத்தப்படுத்திக்கங்க. உங்கள் மேனியை, உங்கள் ஹெல்த்தை, வியாதியை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எத்தனோ வியாதி பேர் தெரியாத வயதெல்லாம் வந்துட்டு இருக்குது, எல்லாம் காப்பாற்று. அதையெல்லாம் விட்டுனவன நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு சதக்கா. அசதகா ரத்துல் பலாவல் கலா காலகட்டு சொல்லலாம். பலா கலாவை விட்டு சதகா உங்களை பாதுகாக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கலாங்கிறது வேறு, பலாங்கிறது வேறு. ரெண்டு விட்டு உங்களை பாதுகாக்கும். கலாவை பற்றி நான் சொல்றேன், கலா கதிர் ஒரு பெரிய டாபிக். அது சொன்னா புலன் ஆகுறது கஷ்டம். அதனால அந்த கலா அப்படியாப்பட்டதையும் தடுத்துடும். அசதகா ரத்துல் பலா வல் கலா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய்மாருடைய துணைகள் நல்லபடியாக கொடுங்க, கைராத்து செய்யுங்க, சந்தோஷப்படுத்துங்க. நோவையும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்கிடும். குறைகள் இருந்தாலும் அதையும் அல்லாஹ் நீக்கிடும். நல்ல இரவுகளை விட்டுடாதீங்க. ஒரு 17 சான்ஸ் விட்டுறாதீங்க. பதில் சஹாபாக்கள் அவங்கள ஈசால செஞ்சு கைராத்து செய்யுங்க. அதனால தான் இப்போ நானும் நீனும் முஸ்லீமாக இருக்கிறோம். உலகத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அரபிகள் உலகத்தில் இருக்கிறாங்க. பதில் சாஹபன் காரணமாக அவங்களுக்கு நம்ம மரியாதை செஞ்சு ஆகணும். அவங்க மேலே நமக்கு பிரிய ஒன்றும் செய்ய முடியாது. ஈசால் செஞ்சு அல்லாட்ட ஒப்படைங்க. அல்லாஹ் அதுக்கு பகரம் நம்மளுக்கு அல்லாஹ் கிருபை செய்வான். கடைசி 10 லைலத்துல் கத்ர் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒன்றா ஒத்தைப்படை என்னன்னு சொன்னாங்க, கடைசி 10ன்னு சொன்னாங்க. அது 1, 3, 5, 7, 9 தெரியாது. லைலத்து ஜாயிஸா பெருநாயோட கூலி கொடுக்கறது கடைசி இரவுல. இப்படிலாம் அந்த இரவுகளை பிரித்து பகலை பிரித்து நம்ம விளங்குற மாதிரி நமக்கு சொல்லி சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. உங்கள் கல்வி இருட்டெல்லாம் வெளிச்சமாக போயிடும். உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் மெடுமை இருக்காது. அதை நீங்கள் அதிகமாக ஓதுங்க. கலிமாவை அதிகமாக ஓதுங்க. இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க. குர்ஆன் ஷரீஃப் அதிகமாக நீங்கள் ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் பெறுங்க. எப்படியோ நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும். இந்த மாதம் போனால் அடுத்து ஷவ்வால் பிறந்துட்டா இந்த நன்மை இல்லை.
அது வரைக்கும் 11 மாதம் இந்த நன்மை இல்லை. இந்த ஒரு மாதத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சவாபுகள் நன்மைகளே நம்ம பெற்றுக்கொள்ள ஆசைப்படணும். துவாவை கேட்கணும். ரமலானை பாக்கியமாக்கித்தா. ரசூல்லா துவா கேட்டாங்க பார்த்தீங்களா? ரஜபு சாபால எங்களுக்கு பர்க்கத்து செய், ரமலானை எங்களுக்கு பாக்கியமாக்கித்தா. எப்படி கேட்டாங்க பார்த்தீங்கன்னா துவா. அவனை அனுக்கிரகம் எல்லாம் நம்ம ரமலான் பாக்கியமாகும். ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு 21 தயிர் சோறு கொடுத்தாங்க வீட்டில். 2 கரண்டி சாப்பிட்டேன். அல்லாஹ் அக்பர். பெரிய அளவில் வாந்தி வந்துச்சு. எங்கேருந்து அந்த சாப்பாடு வந்துச்சு தெரியல. 2 கரண்டி தொடர்ந்து வாந்தி வந்துச்சு. டாக்டர் கேட்டேன், மறுநாள் விட்டுடுங்க வேண்டாம். 9 நோம்பு போச்சு. ஃப்ரீயாக கொடுத்து பிறகு நல்ல இரவுகளை நோம்பு வச்சு அந்த நோம்பை கழிக்கணும். எதையும் நான் கஷ்டமான தயிர் சோறு சஹரில் சாப்பிட்டது தொடர்ந்து வாங்கி பார்த்தீங்களா? இதெல்லாம் இருக்க தான் செய்த பலா முசிபத்துக்கள். இதெல்லாம் தவிர்த்து இதெல்லாம் விட்டு காப்பாற்றி அல்லாஹ் நமக்கு இந்த நோம்பை பாக்கியமாக தந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். जिक्र से मिलता है जन्नत, जिक्र செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும். ஃபிக்ர் से मिलता है खुदा, சிந்தனை செய்தால் அல்லாஹ் கிடக்கும். சிந்தனை செஞ்சால் அல்லாஹ் கிடப்போம். என்ன இந்த வானம் எப்படி நிற்குது? அல்லாஹ் கிடப்போம். என்ன இந்த கடல் பிரமாணமாக இருக்கு? அணையே இல்லையே வந்துட்டு போகுது. எங்கேருந்து வருது? அல்லாஹ் கிடப்பான். என்னென்ன சந்திரன் எங்கேருந்து வருது? அல்லாஹ் கிடப்பான். என்னென்ன சூரியன் மகரிபில் எங்கே போகுது? காலையில் எங்கேருந்து உதயமாகுது? ஃபிக்ர் மில்தா ஹை खुदा. என்ன நீ இன்சான், நீ என்ன மனுஷன், உன்னை எப்படி உருவாக்கினா? அற்புதத்தில் ஒரு அற்புதனே, அவன் நாடி வந்த விண்ணு நாதனே, ஒரு சொட்டு ருத்ஃபால உன்னை எப்படி ஆக்கியிருக்கிறான்? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தியா? மூலப்பொருள் தான் என்ன? தங்கம்மா, வைடூரமா, என்னது அது? பிளாட்டினமா? ஒன்றும் இல்லையே. நீ சி நான் சி அப்படி சொல்லி அசுத்தப்படுத்தக்கூடிய சொட்டிலேருந்து நம்மளை படைச்சாங்க. எவ்வளோ பெரிய காலிக்கா இருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம அல்லாஹ்வுக்கு சுக்குர் செஞ்சு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி பாவங்கள் செய்யாமல் நல்லதை செய்து நல்லதை செய்ய தூண்டி அல்லாஹ்வுடைய அருளை இந்த மாசத்தில் பெறுங்கள். உங்களுடைய எல்லா தேவையும் அல்லாஹ் பூர்த்தியாகும். கவலைப்படாதீங்க. உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். உங்களை அல்லாட்ட ஒப்படைச்சிடுங்க. யாரையும் நம்பாதீங்க. உலகத்தில் அல்லாஹ்வை தவிர உங்களை அல்லாஹ் வாழ வச்சு காட்டுவான். அதில் சந்தேகமான அல்லாஹ்வை நம்புங்கள். அல்லாஹ்வோட திக்ரில் லயிச்சிருங்கள், சொக்கிருங்கள். உங்களுடைய தேவையை அல்லாஹ் தஆலா அற்புதமாக பூர்த்தியாகும். இவ்வுலகிலும் உங்கள் லஹுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. இங்கேயே உங்களை புஷ்ராவான சிறப்பான வாழ்வு அல்லாஹ் தருவான். அங்கேயே ஆখিরাத்தில் நல்ல சிறப்பான வாழ்வு தருவான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்கள். அல்லாஹ்வை வருத்தப்படுத்தாதீர்கள். அல்லாஹூ அல்லாஹ். இந்த திக்கரை நீங்கள் பலமாக பிடிச்சிங்க. ஃபாத்திமா நாயகத்தை சோறு ஏற்பாடு அல்லாஹ் எப்படி செஞ்சா பாருங்க. ஜிப்ரீல் மூலமாக ஒரு சப்பாத்திக்கு ஆட்டோமா இல்லை, 60 பேர் சாப்பிட்டு போனாங்க. இதெல்லாம் கதையாக நீ எடுத்துக்காதீங்க. படிப்பினையாக ஒரு லெசனாக பாடமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வாழுங்க. அப்போதான் அந்த லஸ்ஸத், அந்த அல்லாஹ் என்ற பேரில் உள்ள இன்பம். அல்லாஹ் பார்த்தீங்களா? என்ன மாதிரி பேர் பார்த்தீங்களா? அல்லாஹ் அக்பர். எல்லா நடுங்கும் எல்லாம் கெடுக்கும். அந்த மாதிரியான பேருக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வுடைய ஸாத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. நம்ம சந்தோஷப்படுத்த அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். நம்மளால சந்தோஷப்படுத்த முடியாது. அதற்கு அல்லாஹ் தான் உதவி செய்யணும். அந்த தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தியாக்கணும். இவர் யாரும் பூர்த்தியாக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வோட வார்த்தை
அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர. பார்த்தீங்களா? எல்லா தேவைகளும் அல்லாஹ் தான் பூர்த்தி ஆக்குறான். அந்த தேவை பூர்த்தியாகும் போது நீங்க அதை உணருங்கள், அதை நீ நினைங்கள், அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எங்க தேவை பூர்த்தி ஆச்சோ அங்க அல்லாஹ் உங்க தேவை பூர்த்தி ஆக்குறான். ஒரு டீ குடிச்சாலும் சரி, ஒரு ஜூஸ் குடிச்சாலும் சரி, அந்த டேஸ்ட் உள்ள நாக்கில் வச்சது யார்? அது எப்படி உள்ள போச்சு? உள்ள போய் நமக்கு நல்லது செய்து இல்லையா? உள்ள போய் இது கெடு செஞ்சா முடியும், ரெண்ட முடியும். ஆனா அல்லாஹ் நல்லதே விரும்பக்கூடியவன், நல்லதே செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ்வை நாம் சொல்லுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலமைச்சர் சமூக வலைதள ஒருங்கிணைப்பு பிரிவு உறுப்பினர், இஸ்லாமிய மற்றும் திமுக கழக பிரச்சார பாடகர் ஆசிப் இறையன்பன் அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு தன் இனிய ரமலான் வாழ்த்துக்களை